வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நம்ம விஜய் டிவி புகழ் நடிப்பில் வெளிவந்த ஒரு புது தமிழ் திரைப்படம் தான் மிஸ்டர் ஜூ கீப்பர். இந்த திரைப்படம் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மான ஆஸ்ட்ரோ விண்மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம புகழ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி கொஞ்சம் அன்ஃபிட்டான ஒரு ஆளுங்க. ஸோ பாதி மூளை வளர்ச்சி கம்மியான இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம படத்தோட கதாநாயகி நம்ம ஹீரோ மேலே காதலிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ ஒரு பையன் இருக்கிறான். ஸோ இந்த பையனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அன்றைக்கி ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்க காட்டிலேருந்து ஒரு பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புலிக்குட்டியை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் தன்னோட ஒய்ஃபுக்கும் தெரியாமல். ஸோ இவங்க 2 பேர் பொறுத்தளவுக்கு அது ஒரு பூனைக்குட்டி. ஸோ அந்த பூனைக்குட்டியை வீட்டுக்கு தெரியாமல் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடில் காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அனிமல்ஸை கணக்கெடுப்பாங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலிக்குட்டி வந்து மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காணாமல் போன புலிக்குட்டி எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க தேட, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புலிக்குட்டியை பூனைக்குட்டின்னு நினச்சி வளர்த்துட்டு இருக்க இந்த 2 கதைகளும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கனெக்ட் ஆகி கடைசியில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா புகழோட அந்த ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த படத்தை ஒரு அழகான ஃபீல் குட் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லுமே. ஆனால் ஆக்சுவல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலிக்குட்டியை தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டின்னு வீட்டில் வளர்த்ததுக்காக ஸோ புகழ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உண்டாகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷத்தில் சூப்பராக பேசியிருப்பாங்க. மித்தபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு ஒரு விஷயங்களும் கிடையாது. ஸோ ஒரு ஜூ கீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ புகழ் வேறு நடிக்கிறாரு, அதனால் இது ஒரு காமெடி சப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட்டுமே எடுத்து பேசுது. அதனால் அது ஒரு ஒன் டைம் பார்க்கலாங்க. பட் ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துறாதீங்க. ஒரு சுமாரான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக புகழோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க.